வல்வை மண்ணின் காவலனே, கடல் வழியின் காப்பாளனே, கப்பலுடையாரே கப்பலுடையாரே. அலைகள் சீரும் கடலினிலே அஞ்சும் மனங்கள் உன்னை அழைக்கும். கரை சேரும் நம்பிக்கையாய் கப்பலுடையார் அருளாய் நிற்பாய். மீனவர் வாழ்வின் மூச்சாகவே மின்னும் தீபம் ஏற்றி நிற்பாய். புயலும் மழையும் வந்திடினும் புனித கரங்கள் காத்திடுமே. கப்பலுடையார் கோவிலில் காவல்காரனுக்கு மச்சப்படையல். வணக்கம் நண்பர்களே. வல்வெட்டித்துறையின் கடல் வரலாற்றோடும் கப்பலோட்டும் பாரம்பரியத்தோடும் நெருங்கிய தொடர்புடைய மதவடி கப்பலுடையார் பிள்ளையார் ஆலயத்தில் இன்று நடைபெறும் ஒரு தனித்துவமான பாரம்பரிய நிகழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். காவல்காரனுக்கு மச்சப்படையல். இன்றைய வடிவில் இந்த மச்சப்படையல் சுமார் 10 ஆண்டுகளாகத்தான் நடைபெற்று வருகிறது. ஆனால் அதற்கு முன்பே, கடல் பயணத்திற்கு முன்போ அல்லது பயணத்தை முடித்து திரும்பிய பின்னரோ காவல்காரனை வணங்கி வெளியில் மீனை சுட்டு படைக்கும் பாரம்பரியம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இன்று அந்த மரபு மேலும் விரிவடைந்து பல வகையான உணவுகளுடன் மச்சப்படையலாக தொடர்கிறது. மீன், கோழி, ஆடு, முட்டை, காய்கறிகள், இறால், நண்டு, கணவாய் இப்படி பல வகையான உணவுகள் ஒன்றாக தயாரிக்கப்பட்டு காவல்காரனுக்கு படையலாக படைக்கப்படுகின்றன. இந்த படையலில் ஒவ்வொரு கட்டத்தையும் உணவுப் பொருட்களை தயாரிப்பது முதல் சமையல் செய்வது, படையல் வைப்பது, வழிபாடு செய்வது, இறுதியில் அங்கு கூடியிருக்கும் மக்களுடன் பகிர்ந்து கொள்வது வரை இன்றைய காணொளியில் உங்களுக்காக பதிவு செய்கின்றோம். கடலோடு வாழ்ந்த ஒரு சமூகத்தின் நம்பிக்கை, தலைமுறைகள் கடந்து வரும் ஒரு பாரம்பரியம், காவல்காரனை நினைத்து செய்யப்படும் ஒரு சிறப்பு படையல். வாங்க நண்பர்களே, கப்பலுடையார் கோவிலின் காவல்காரனுக்கு நடைபெறும் இந்த மச்சப்படையலின் முழு நிகழ்வையும் ஒன்றாக பார்ப்போம். கோயில் வாசலிலே காவற்காரன் காத்திருக்கிறான். வல்வையின் மண் வாசம் நெஞ்சினிலே மச்சப்படையல் பொங்குதடா. கப்பலுடையாரே காவற்காரனே, கடலோடும் வல்வையின் வீர மரபே, உன்னருள் எங்கள் உயிர் துணையே. கடலுக்கு போன எங்க முன்னோர்கள், காற்றோடு போராடி வந்தவர்கள், தூரக்கடல் கடந்த கப்பலோட்டிகள், தெய்வத்தை நம்பி வாழ்ந்தவர்கள். உயர்ந்தாலும் அஞ்சாத நெஞ்சம், அலை வந்தாலும் தளராத களம், காவற்காரன் துணையே நம்பி கடல் வழியே சென்றது வல்வை குந்தம். மச்சம் சுட்ட மனம் வீசுதடா, படையல் பந்தல் நிறையுதடா. மீனும் கோழியும் மாட்டிறைச்சியும் முட்டையும் சேர்ந்து படையலாகுதடா. இறாலும் நண்டும் கணவாயும் சேர, காய்கறி
கடலுக்கு முன்னும் கடலுக்கு பின்னும் காவற்காரன் பெயர் நெஞ்சில் நம்மை காப்ப என்ற நம்பிக்கையோடு படையல் வைத்து வணங்குகிறோம். தலைமுறை தாண்டியும் தொடரும் வல்வையின் வாழும் மரபிது. கப்பலுடையார் கப்பலுடையார் வலுவையின் காதல் தெய்வமே. காவற்காரா காவற்காரா கடலின் கரையில் காவலரே. மச்சப்படையல் படைக்கிறோம், மனமாற உன்னை வணங்குகிறோம். முன்னோர் சென்ற கடல் பாதையை உன்னருளாலே நினைக்கிறோம். துடுப்பின் ஓசை கேட்குதடா, துறைமுகம் இன்று நினைக்குதடா. வல்வெட்டி துறை கடல் வரலாறு கப்பலுடையார் முன் இறக்குதடா. வேறல்ல கடல் வேறல்ல, முன்னோர் விட்டுச் சென்ற வழி வேறல்ல. காவற்காரன் காப்பிருக்க வல்வை மக்கள் ஒன்றாக நிற்க. கப்பலுடையார் கப்பலுடையார் வல்வையின் காவல் வேலமே. காவற்காரா காவற்காரா கடலின் காவலனே. மச்சப்படையல் படைக்கிறோம், முன்னோர் மரபை காக்கிறோம். வல்வையின் மண்ணும் கடலும் சேர்ந்து உன் புகழை என்றும் பாடுகிறோம். கப்பலுடையார் துணையோ, காவற்காரன் துணையோ. வல்வையின் கடலும் என் வெல்வையின் மண்ணும் என் என்றும் உம் எருளோடு வாழ்க. இத்தனை நேரம் தயாரிக்கப்பட்ட இந்த படையல் இப்போது காவல்காரனின் முன் பக்தியுடன் படைக்கப்படுகிறது. இது வெறும் உணவல்ல, பல தலைமுறைகளாக இந்த மண்ணோடு பயணித்த ஒரு நம்பிக்கையின் அடையாளம். கடலை நம்பி வாழ்ந்த முன்னோர்கள், கடலை கடந்து பயணம் செய்தவர்கள், புயலையும் பேரலைகளையும் எதிர்கொண்டவர்கள், அவர்களின் நினைவுகளோடு இன்று தொடர்கிறது இந்த வழிபாடு. காவல்காரனின் முன் படைக்கப்படும் ஒவ்வொரு உணவிலும் ஒரு வேண்டுதல் இருக்கிறது, ஒரு நன்றி இருக்கிறது, ஒரு தலைமுறையின் நம்பிக்கை இருக்கிறது. முன்னோர்கள் பாதுகாப்பாக கடலுக்கு செல்ல வேண்டிய அதே நம்பிக்கை இன்று இந்த மண்ணின் மக்களின் இதயங்களில் வாழ்கிறது. அலைகள் பேசும் இரவிலே அருளின் தீபம் எரியுதே. வல்வை மண்ணின் வரலாறு மீண்டும் இன்று விழிக்குதே. கோயில் வாசலில் கடல் சத்தியம் வாழுதடா. வல்வையின் வீரமே, முன்னோர் மூச்சே. மச்சப்படையல் மனம் வீச மரபின் இதயம் துடிக்குதே.
எங்கள் பாதை காத்தாயே. காவற்காரா எங்கள் காவலங்கரா, கரையோர நித்திய காவலா, கப்பலுடையார் கோயில் வாசலில் கடல் சத்தியம் வாழுதடா. மறையில் வாசமடா, பந்தல் முழுதும் பரவுதடா, நண்டும் இராலும் கணவாயோடும் நன்றி படையல்லாகுதடா. கோழியாடு முட்டையோடும் கூடி நிற்கும் முராரடா, ஒரே குடும்பம் போல இன்று ஒன்றை அருங்கும் நேரமடா. 100 ஆண்டுகள் கடந்தாலும் நூல் அருந்திடாத மரபிது, முன்னோர் வைத்த நம்பிக்கையை மூச்சாய் சுமக்கும் வழி இது. கடல் கரையில் நின்றாலும் நீங்கள் உன்னை தேடுதே, காவற்காரன் அருள் கிடைத்தால் கல்லும் கூட பேசுதே. கப்பலுடையார் கப்பலுடையார் வல்வையின் உயிர் தெய்வமே. காவற்காரா காவற்காரா, கடலின் வீரே காவலனே. மச்சப்படையல் படைக்கிறோம், மனமர உன்னை வணங்குகிறோம். முன்னோர் பாதை மறையாமல் முழு உலகுக்கும் சொல்கிறோம். கப்பலுடையார் கப்பலுடையார், எங்கள் நம்பிக்கை நீயடா. காவற்காரா காவற்காரா, வல்வை வாழும் வரை நீயடா. ஓம் கப்பலுடையார் துணை, ஓம் காவற்காரன் துணை, கடலும் சாட்சியே வல்வையும் சாட்சியே. படையல் நிறைவு பெறுகிறது, வழிபாடு நிறைவு பெறுகிறது. ஆனால் இந்த மரபு இங்கே முடிவதில்லை. இப்போது இந்த படையல் மக்களிடம் பகிரப்படுகிறது. சாதி, வயது, தலைமுறை என்று வேறுபாடுகளை கடந்து ஒரே இடத்தில் ஒன்று கூடி ஒரே மரபின் கீழ் ஒரே நம்பிக்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள். காவல்காரனுக்கு படைக்கப்பட்ட உணவு மீண்டும் மக்களிடமே வருகிறது. அதுதான் இந்த படையலின் அழகு. தெய்வத்திற்கு படைத்து மக்களோடு பகிர்ந்து மரபை மீண்டும் ஒரு தலைமுறையினர் பார்த்ததை அடுத்த தலைமுறையினர் கற்றுக்கொள்கிறார்கள். பெரியவர்கள் கற்றுக் கொடுத்த மரபை இளையவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அதனால்தான் இந்த படையல் ஒரு நாள் நிகழ்வு அல்ல, இது வல்வெட்டித்துறையின் வாழும் வரலாறு. இன்றைய இந்த பயணத்தின் முடிவில் நாம் பார்த்தது ஒரு கோவிலை மட்டுமல்ல, ஒரு மண்ணின் வரலாற்றையும், ஒரு மக்களின் வாழ்க்கையையும், கடலோடு இணைந்த ஒரு நம்பிக்கையையும், தலைமுறைகள் கடந்து வந்த ஒரு மரபையும். கப்பலுடையார் கோவிலில் காவல்காரனுக்காக நடைபெறும் இந்த மச்சப்படையல் இன்றும் அந்த பழைய மரபை உயிரோடு வைத்திருக்கிறது. இந்த மரபை அடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு செல்வது நம் ஒவ்வொருடைய பொறுப்பு. வரலாறு புத்தகங்களில் மட்டும் வாழ்வதில்லை, அதை வாழ்ந்து காட்டும் மக்களிடமும் அவர்களின் மரபுகளிலும் அவர்களின் நினைவுகளிலும் வாழ்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நம் மண்ணின் வரலாற்றையையும், நம் மக்களின் வாழ்க்கையையும், நம் உணவையும், நம் பண்பாட்டையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல எங்கள் என்னடா இது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய இடத்தையும்
புதிய கதையையும் நம் மண்ணின் இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்றையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை நம் மண்ணை நேசிப்போம், நம் மரபை பாதுகாப்போம், நம் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கையளிப்போம். இது என்னடா இது டிவி. நம் மண்ணின் கதைகள், நம் மக்களின் குரல்கள், நம் வாழ்க்கையின் உண்மையான சுவைகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வல்வை மண்ணின் காவலனே, கடல் வழியின் காப்பாளனே, கப்பலுடையாரே, கப்பலுடையார்.